என் பேர் நிரஞ்சனா, லா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நந்தினியோட தங்கச்சி. ஐபிசி செக்ஷன் 328 படி போதைப் பொருள் விற்கிறது கடுமையான குற்றம். போதைப் பொருளை ஒருத்தர் உடலுக்கு கேடு விளைவிக்கணும் அப்படின்ற உள்நோக்கத்தோடையோ இல்ல கேடு விளைவிக்கும் தெரிஞ்சே இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா இந்த சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை செஞ்ச எல்லாரையும் 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறையில் அடைக்கலாம். அரசாங்கம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு எழுதி போட்டுட்டு பகிரங்கமா டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப மக்களோட உடலுக்கு கேடு விளைவிக்கும் தெரிஞ்சே இந்த குற்றத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் நியாயமா இந்த சட்டப்படி எல்லா டாஸ்மாக் கடையும் மூடணும்னு சொல்லிட்டு உத்தரவு போடணும். இது வரைக்கும் டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்று மக்களை படுகொலை செஞ்ச முதலமைச்சர் உட்பட எல்லா ஆட்சியாளர்களையும் இந்த சட்டப்படி சிறையில் அடைக்கணும். ஆனா ஐபிசி 328 படி போதைப் பொருள் விற்கிறது குற்றம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்காக நந்தினி அப்பா 2 பேரையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. இனிமே இந்த கேள்விகளை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கேட்கிறாங்க. அப்ப ஆட்சியாளர்களும் நீதிமன்றமும் இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப 2 பேர் இந்த கேள்வி கேட்கறதே அவங்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தலா இருக்குன்னா மக்கள் எல்லாருமே